அத்தியாயம் 3. சூரா அல் இம்ரான். இம்ரானின் சந்ததிகள். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் ஓதுகிறேன். சூரா அல் இம்ரானில் மொத்தம் 200 வசனங்கள் அமைய பெற்றுள்ளது. இதில் வசனங்கள் 1 முதல் 30 வரை இறைவன் என்ன கூறுகின்றான் என்பதை பார்க்கலாம். குரானையும் இதற்கு முன்னுள்ள வேதங்களாகிய தௌராத்தையும் இன்ஜீலையும் அல்லாஹ்வே இறக்கி வைத்தான் என்பது பற்றியும், ஆகவே வேத வசனங்களை நிராகரிப்பவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்றும், கர்ப்பப்பைகளில் இருக்கும் சிசுவை ஆணாக அல்லது பெண்ணாக இறைவனே தான் விரும்பியவாறு படைக்கின்றான் என்பதையும், மேலும் அறிவுடையவர்கள் தவிர வேறு எவரும் இதை கொண்டு நல்ல உபதேசம் பெற மாட்டார்கள் என்பதும் இவ்வசனங்களில் எடுத்துரைக்கப்படுகிறது. பத்ரு போர்க்களத்தில் நடந்த படிப்பினை பற்றியும், இந்த உலக வாழ்க்கையின் அற்ப இன்பங்கள் பற்றியும், நல்லோர்களுக்கு வழங்கப்படும் சொர்க்கம் எப்படி இருக்கும் என்பது பற்றியும், அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான் என்பதையும் இவ்வசனங்களில் தெளிவாக இறைவன் நமக்கு போதனை செய்கின்றான். தற்போது வசனங்களை கேளுங்கள், சிந்தனை செய்யுங்கள். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் ஓதுகிறேன். அலிஃப் லாம் மீம். அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு எவனும் இல்லை. அவன் நிரந்தரமானவன், என்றும் நிலையானவன். நபியே, இதற்கு முன்னுள்ள வேதங்கள் யாவற்றையும் உறுதிப்படுத்துகின்ற முற்றிலும் உண்மையை கொண்டுள்ள இவ்வேதத்தை அவன்தான் உம்மீது இறக்கி வைத்தான். இதற்கு முன்னரும் மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டியாக இருந்த தௌராத்தையும் இன்ஜீலையும் அவனே இறக்கி வைத்தான். மேலும் நன்மை தீமைகளை பிரித்தறிவிக்கக்கூடிய மற்றவற்றையும் அருள் புரிந்திருக்கிறான். ஆகவே எவர்கள் அல்லாஹுடைய அவ்வசனங்களை நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக கடினமான வேதனை உண்டு. அல்லாஹ் அனைவரையும் மிகைத்தவன், தீயவர்களை தண்டிப்பவன். நிச்சயமாக பூமியிலோ வானத்திலோ உள்ள எதுவும் அல்லாஹுக்கு மறைந்ததல்ல. அவன்தான் கர்ப்பப்பைகளில் தான் விரும்பியவாறு உங்களை ஆணாகவோ பெண்ணாகவோ உருவம் அமைக்கிறான். அனைவரையும் மிகைத்தவனும் ஞானமுடையவனுமான அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. நபியே, அவனே இவ்வேதத்தையும் உம்மீது இறக்கி வைத்தான். இதில் முற்றிலும் தெளிவான பொருள் கொண்ட வசனங்களும் இருக்கின்றன. இவைதான் இவ்வேதத்தின் அடிப்படையாகும். மேலும் உங்களுக்கு முழுமையான பொருள் தெரிய முடியாத வசனங்களும் இருக்கின்றன. எவர்களுடைய உள்ளங்களில் மாறுபாடு இருக்கிறதோ அவர்கள் தெளிவற்ற பொருட்களுடைய வசனங்களையே தேடி பின்பற்றுவார்கள். குழப்பத்தை உண்டு பண்ண கருதியும் அதை தங்களின் தவறான நோக்கத்திற்கேற்ப மாற்றுவதற்காகவும் இவ்வாறு செய்கின்றனர். ஆயினும் இதன் உண்மை கருத்தை அல்லாஹ்வை தவிர ஒருவரும் அறிய மாட்டார். உறுதிமிக்க கல்விமான்களோ அதன் கருத்து தங்களுக்கு முழுமையாக விளங்காவிட்டாலும் இதையும் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். இவ்விருவகை வசனங்கள் அனைத்தும் எங்கள் இறைவனிடமிருந்து வந்தவைதான் என்று கூறுவார்கள். அறிவுடையவர்களைத் தவிர மற்ற எவரும் இவற்றை கொண்டு நல்லுபதேசம் அடைய மாட்டார்கள். மேலும் அவர்கள், எங்கள் இறைவனே, நீ எங்களுக்கு நேரான வழியை அறிவித்ததன் பின்னர் எங்கள் உள்ளங்கள் அதிலிருந்து தவறிவிடுமாறு செய்யாதே. உன் அன்பான அருளையும் எங்களுக்கு அளிப்பாயாக. நிச்சயமாக நீயே பெரும் கொடையாளி. எங்கள் இறைவனே, நிச்சயமாக நீ ஒரு நாளில் மனிதர்கள் அனைவரையும் ஒன்று சேர்ப்பாய். அந்நாள் வருவதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் தன் வாக்குறுதியில் தவறுபவன் அல்ல என்று கூறுவார்கள். நிச்சயமாக எவர்கள் அந்நாளை நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்நாளில் அவர்களுடைய செல்வங்களும் அவர்களுடைய சந்ததிகளும் அல்லாஹ்வினுடைய வேதனையிலிருந்து எதையும் அறவே தவிர்த்துவிட முடியாது. இவர்கள்தான் உண்மையாகவே நரகத்தின் எரிக்கட்டைகள். இவர்களின் நிலை ஃபிர்அவுனை சார்ந்தவர்கள் மற்றும் அவர்களுக்கு முன் இருந்தவர்களின் நிலை போன்று உள்ளது. அவர்களும் நம் வசனங்களை பொய்யாக்கினார்கள். ஆதலால் அல்லாஹ் அவர்களின் இப்பாவங்களின் காரணமாக அவர்களை தண்டித்தான். அல்லாஹ் தண்டிப்பதில் மிக கடுமையானவன் ஆவான். எவர்கள் இவ்வேதத்தை நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு நபியே நீர் கூறுவீராக, அதிசீக்கிரத்தில் நீங்கள் வெற்றி கொள்ளப்படுவீர்கள். மேலும் மறுமையில் நரகத்தில் சேர்க்கப்படுவீர்கள். அது மிக கெட்ட தங்குமிடமாகும்.
பத்ரு போர்க்களத்தில் சந்தித்த இரு சேனைகளில் மெய்யாகவே உங்களுக்கு ஒரு அத்தாட்சி இருந்தது. ஒன்று அல்லாஹ்வின் பாதையில் போர் புரியும் கூட்டம், மற்றொரு கூட்டத்தினர் நிராகரிப்பவர்களாகிய இவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிபவர்களை தங்களை விட 2 மடங்காக தங்கள் கண்ணால் கண்டனர். அல்லாஹ் தான் விரும்பியவர்களை தன் உதவியை கொண்டு இவ்வாறு பலப்படுத்துகிறான். படிப்பினை பெறும் பார்வையுடையவர்களுக்கு நிச்சயமாக இதில் ஒரு நல்ல படிப்பினை இருக்கிறது. பெண்கள், ஆண் பிள்ளைகள், தங்கம், வெள்ளிகளின் பெரும் குவியல்கள், உயர்ந்த குதிரைகள், ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகிய கால்நடைகள், பயிர் நிலங்கள் ஆகியவற்றை விரும்புவது மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டுள்ளது. எனினும் இவை அனைத்தும் நிலையற்ற இவ்வுலக வாழ்க்கையின் அற்ப இன்பங்களே. அல்லாஹ்விடத்திலோ நிலையான அழகிய தங்குமிடம் உண்டு. நபியே, மனிதர்களை நோக்கி நீர் கூறுவீராக, இவற்றை விட மேலானதொன்றை நான் உங்களுக்கு அறிவிக்கவா? இறைவனுக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடத்தில் சொர்க்கங்கள் உண்டு. அவற்றில் நீர் அருவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கி விடுவார்கள். அங்கு அவர்களுக்கு பரிசுத்தமான மனைவிகளும் உண்டு. இன்னும் அல்லாஹ்வின் திருப்பொருத்தமும் கிடைக்கும். அல்லாஹ் தன் அடியார்களை உற்று நோக்குபவன் ஆவான். இவர்கள் தங்கள் இறைவனை நோக்கி, எங்கள் இறைவனே, நிச்சயமாக நாங்கள் உன்னை நம்பிக்கை கொள்கிறோம். ஆதலால் நீ எங்கள் பாவங்களை மன்னித்து அருள் புரிந்து நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை காப்பாற்றுவாயாக என்றும் தொடர்ந்து பிரார்த்தித்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் பொறுமையாளர்களாகவும் உண்மை பேசுகிறவர்களாகவும் இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்டு நடப்பவர்களாகவும் தானம் செய்கிறவர்களாகவும் சகர் நேரங்களில் வைகறை பொழுதில் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோருகிறவர்களாகவும் இருக்கின்றனர். நபியே, நீதவானாகிய அல்லாஹ் சாட்சி கூறுகிறான், நிச்சயமாக அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் வேறு யாரும் இல்லவே இல்லை. அப்படியே வானவர்களும் வேதத்தை கற்றுத் தேர்ந்த கல்வியாளர்களும் சாட்சி கூறுகின்றனர். அனைவரையும் மிகைத்தவனும் ஞானமுடையவனுமான அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான். வேதம் அளிக்கப்பட்டவர்கள் இதுதான் உண்மையான வேதம் என்ற ஞானம் அவர்களுக்கு கிடைத்த பின்னர் தங்களுக்கிடையே உள்ள பொறாமையின் காரணமாகவே இதற்கு மாறுபட்டனர். ஆகவே எவர்கள் அல்லாஹுடைய வசனங்களை நிராகரிக்கிறார்களோ அவர்களுடைய கணக்கை நிச்சயமாக அல்லாஹ் வெகு சீக்கிரத்தில் எடுப்பான். நபியே, இதற்கு பின்னும் அவர்கள் உம்முடன் தர்க்கித்தால் அவர்களை நோக்கி, நிச்சயமாக நானும் என்னை பின்பற்றியவர்களும் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு முற்றிலும் தலை சாய்த்து விட்டோம் என்று கூறி வேதம் அளிக்கப்பட்டவர்களையும் சிலையை வணங்கும் பாமரர்களையும் நோக்கி, நீங்களும் அவ்வாறே அல்லாஹுக்கு தலை சாய்க்கிறீர்களா என்று கேட்பீராக. அவ்வாறே அவர்களும் தலை சாய்த்தால் நிச்சயமாக அவர்கள் நேரான பாதையை அடைந்து விட்டார்கள். அவர்கள் புறக்கணித்து விட்டால் அதற்காக நீர் கவலைப்படாதீர். நம் தூதை அவர்களுக்கு தெரிவிப்பதுதான் உம்மீது கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் தன் அடியார்களை உற்று நோக்குகிறான். நிச்சயமாக இவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை நிராகரித்து நியாயமின்றி இறை தூதர்களையும் நீதத்தை ஏவுகின்ற மற்ற மனிதர்களையும் கொலை செய்கிறார்களோ அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை கொண்டு நபியே நற்செய்தி கூறுவீராக. இவர்கள் செய்த நற்செயல்கள் அனைத்தும் இம்மையிலும் மறுமையிலும் எத்தகைய பலனுமின்றி முற்றிலும் அழிந்து விட்டன. மறுமையில் இவர்களுக்கு உதவி செய்பவர்கள் ஒருவரும் இல்லை. நபியே, வேதத்தில் ஒரு பாகம் கொடுக்கப்பட்ட யூதர்களாகிய இவர்களை நீர் கவனிக்கவில்லையா? அவர்களுக்குள் ஏற்பட்ட விவகாரத்தை தீர்த்து வைக்க அவர்களிடம் உள்ள அல்லாஹ்வின் வேதத்தின் மூலமே தீர்ப்பளிக்க அவர்கள் அழைக்கப்பட்ட போது அவர்களில் ஒரு பிரிவினர் இதை புறக்கணித்து விலகி கொண்டார்கள். இதன் காரணம் சில நாட்களை தவிர நரகத்தின் நெருப்பு நிச்சயமாக எங்களை தீண்டாது என்று அவர்கள் கூறிக்கொண்டிருப்பதுதான். மேலும் தங்கள் மார்க்க விஷயத்தில் பொய்யாக கற்பனை செய்து கூறி வந்ததும் அவர்களையே ஏமாற்றிவிட்டது. நபியே, சந்தேகமற்ற ஒரு விசாரணை நாளில் நாம் அவர்களை ஒன்று சேர்த்து அவர்களுடைய ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அதன் செயலுக்கு தக்க பலன் முழுமையாக அளிக்கப்பட்டால் அவர்களின் நிலைமை எப்படி இருக்கும்? அவர்கள் தங்கள் பிரதிபலனை அடைவதில் சிறிதும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். நபியே, பிரார்த்தித்து கூறுவீராக, எங்கள் அல்லாஹ்வே, எல்லா தேசங்களுக்கும் அதிபதியே,
நீ விரும்பியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறாய், நீ விரும்பியவர்களிடமிருந்து ஆட்சியை நீக்கி விடுகிறாய். நீ விரும்பியவர்களை கண்ணியப்படுத்துகிறாய், நீ விரும்பியவர்களை இழிவுபடுத்துகிறாய். நன்மைகள் அனைத்தும் உன் கையில் இருக்கின்றன. நிச்சயமாக நீ அனைத்தின் மீதும் பேராற்றல் உடையவன் ஆவாய். நீதான் இரவை பகலில் நுழைய வைக்கிறாய், நீதான் பகலை இரவில் நுழைய வைக்கிறாய். இறந்ததிலிருந்து உயிருள்ளதை வெளியாக்குவதும் நீயே, உயிருள்ளதிலிருந்து இறந்ததை வெளியாக்குவதும் நீயே. நீ விரும்பியவர்களுக்கு கணக்கின்றியே அளிக்கிறாய். நம்பிக்கையாளர்கள் தங்களை போன்ற நம்பிக்கையாளர்களை விடுத்து நிராகரிப்பவர்களை தங்களுக்கு பாதுகாவலர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். அவர்களிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே தவிர எவரேனும் இவ்வாறு செய்தால் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் எத்தகைய சம்பந்தமும் இல்லை. அல்லாஹ் தன்னை பற்றி உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான். நீங்கள் அல்லாஹ்விடம்தான் இறுதியாக செல்ல வேண்டியிருக்கிறது. நபியே, கூறுவீராக, உங்கள் மனங்களில் நீங்கள் மறைத்து கொண்டாலும் அல்லது அதை வெளிப்படுத்தினாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கறிவான். இது மட்டுமா, வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் அவன் அறிகிறான். அறிவது மட்டுமல்ல, அல்லாஹ் இவை அனைத்தின் மீதும் பேராற்றல் உடையவன். ஒவ்வொரு ஆத்மாவும் தான் செய்த நன்மைகளையும் தான் செய்த தீமைகளையும் தனக்கு முன் காணும் நாளில் துக்கித்து தனக்கும் தான் செய்த தீமைகளுக்கும் இடையில் நீண்ட தூரம் இருந்திருக்க வேண்டுமே என்று விரும்பும். ஆகவே அல்லாஹ் உங்களுக்கு தன்னை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான். ஏனென்றால் அல்லாஹ் தன் அடியார்களிடம் மிக்க இரக்கமுடையவன் ஆவான்.